இன்றுமால நான் வந்து இன்றைக்கி வழக்கமாக நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட்டுக்கு தான் வந்து என்ன பண்ணுவோம், வீடியோலாம் உள்ளே போடுவோம். இன்றைக்கி நான் கண்டிப்பாக முதல்ல ஒரு வீடியோவை போடுறேன். அந்த வீடியோவை பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா 100% சிரிப்பு வரும். அது கேரண்டியான சிரிப்பு. அந்த வீடியோவை போடுறேன், பார்க்குறீங்களா? வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு ஐயரை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். அந்த ஐயர் பேர் சொல்ல வேண்டாம், பட் போல ரொம்ப ஃபேமஸான ஐயர்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். நான் லிஸ்ட்டை சொன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எந்த ஐயர்னு. ஓகே, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ எங்கள் வீட்டில் இப்போ ஏடப்பட்ட காலத்தில் ஒரு இறப்பு நடந்துச்சு. அதுக்கு ப்ரேயர்ஸ்க்காக ஒரு ஐயரை கூப்பிடும்போது அந்த ஐயர் ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு. 1700 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறதுக்கும் அவருக்கு தட்சணை கொடுக்கறதுக்கு 800 கேட்டார். தட்சணை 800 கேட்டது ஓகே. ஆனால் அந்த 1700 வெள்ளி புகையில போட்டு எரிக்கிறதுக்கு பாதி ஜாமாவும், அவங்க வீட்டில் 3 மாதம் வச்சு அவங்க பாய்க்கிறதுக்கு உண்டான ஜாமாவும். ஓகே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்டில் இருந்தது மைலோ, அனஸ்தம், பால் மாவு, அப்புறம் அரிசி வந்து 5 கிலோ இல்லை 10 கிலோ. ஸோ இதெல்லாம் 3 மாதத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வச்சு பாய்க்கிற ஜாமானை நீங்கள் எங்கள்கிட்ட தட்சணையாக கேட்காதீங்க. ஓகே, வீட்டில் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க, ஒரு குடும்ப தலைமை இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் யோசிக்காம நீங்கள் கோயிலேருந்து வரீங்க, எங்களுக்கு உதவி செய்யாமல் உபத்திரமா இருக்கீங்க. ஓகே, ஐயருங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லையா கவர்மெண்ட்ல? இல்லை உங்கள் கோயிலுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க தானே? அதுவும் பத்தாம தட்சணைன்னு சொல்றதும் தானமும் சொல்றதும் நாங்க ஆசைப்பட்டு கொடுக்கறது நீங்க கேட்டு வாங்காதீங்க. அதுவும் பிராண்ட். இந்த பிராண்ட் வேட்டி தான் நான் கட்டுவேன், இந்த பிராண்ட் வேட்டி வாங்கிருங்க. புடவை நீங்க வந்து சேவை செய்றீங்க, ஓகே, வேட்டி உங்களுக்கு கொடுக்கலாம், அது கண்டிப்பா கொடுத்தாகணும். ஆனா ஏன் புடவை கொடுக்கணும் உங்க பொண்டாட்டிக்கு? அது நீங்களே வாங்கி கொடுக்கணும். அப்புறம் உங்க பிள்ளைக்கு லக்டோஜன் யாரு வாங்கி கொடுக்கணும்? நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் போய் நாங்களா வாங்கி கொடுப்போம்? இல்லை, இதெல்லாம் லாஜிக்கா இருக்கா? மற்ற இவங்களாம் அப்படி தான் செய்கிறாங்களா? சொன்னால் சொல்லிட்டேன்னு சொல்லுவீங்க. இல்லை ஒரு முஸ்லீம்காரவங்களோ ஒரு கிறிஸ்டியனோ அவங்களோட படியறிங்களாம் வராங்க, அவங்க வந்து இப்படி தான் கேட்குறாங்களா? வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஓகே, வந்து உதவி கேட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு விஷயம், ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒரு முக்கியமானவங்க இறந்துட்டாங்களா, அந்த குடும்பம் எப்படி சமாளிக்கும், உங்களுக்கு என்ன வேணும் எதுன்னு வந்து கேட்குறாங்க. ஆனா உங்களை கூப்பிட்டாக்கா உங்களுக்கு செய்யறதுக்குனே நாங்க தனியா போய் நினைக்கிறேன். இந்த மோதத்துல அடமானம் வைக்கணும் போல உங்களுக்கு செய்யறதுக்கு. உங்க பொண்டாட்டிக்கு பட்டு புடவை வாங்குறதுக்கும் பிள்ளைக்கு லக்டோஜன் மாவு வாங்குறதுக்கும் நாங்க தான் வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேயா? இதெல்லாம் அநியாயமா இல்லை? சொல்லும் போதே எனக்கு இருக்குது. எங்க அண்ணி லிஸ்ட்டை படிக்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. நான் எங்கள் ஆண்டிக்கு அணி உண்மையாக சொல்கிறீங்களா இல்லை சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறீங்களா? எங்கள் அணி லிஸ்ட் எடுத்து காட்டுறாங்க, அது எல்லாம் எழுதியிருக்காரு, லிஸ்ட்டில் எழுதி கொடுத்துருக்காரு, இதெல்லாம் வாங்கி வைங்க அப்படின்னு. புகையில போட்டு எரிக்கிறதுக்கு ஒரு 300-400 ஜாமான் கேட்குறீங்க, அது புகையாக தான் போகுது. ஓகேயா? அது பிரச்சனை இல்லை. இப்போ அதை போட்டு எரிக்கல அப்படின்னாக்கா நீ என்ன சொல்லிடுவீங்க? வீட்டுக்கு பங்கம் வந்துடும், இறந்து போனவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் தலையில் ஒரு பெரிய விஷயத்த வச்சுட்டு போயிடுவீங்க. அப்போ நாங்கள் அதையே நினச்சிட்டு இருப்போம். சரி, பரவாயில்ல, கூப்பிட்டு செய்யலாமேன்னு பார்த்தா 1700 வெள்ளிக்கு யாராச்சும் லிஸ்ட் கொடுப்பாங்களா? தான தர்மம்னா என்ன? நாங்க ஆசைப்பட்டு கொடுக்கறதாங்க தான தர்மம். நீங்க என்ன லிஸ்ட் போட்டு பிராண்ட் வகையை கேட்குறீங்க? அது காஞ்சிபுரம் என்னமோ சில்க் வேற. நீங்களாம் அந்த பிராண்ட் கொடுத்தாதான் கட்டுவீங்களா? உங்களுக்குலாம் பார்க்க போனா ஒரு கொடை, ஒரு சில்பரு, ஒரு வேட்டி தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே தட்சணை நாங்கள் கொடுக்கலாம். தட்சணை நாங்கள் கொடுக்குறது 51 வெள்ளி 25 காசு இருந்தாலும் நீங்கள் அதை வாங்கி தான் ஆகணும். ஆனால் இப்போ ஃபிக்ஸ் ப்ரைஸாக கேட்குறீங்க, 800 வெள்ளி 700 வெள்ளி கேட்குறீங்க. ஸ்டில் ஓகே, நீங்களும் சம்பாரிச்சிட்டு போங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஆனால் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா நீங்களும் வாழணுன்னு தான் கொடுக்குறோமே தவிர நாங்கள் முட்டாள் நினச்சிக்காதீங்க. ஓகேயா? அண்ட் தென் கோயிலில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? கோயிலில் வர தட்சணை காசுலாம் எடுத்துக்கிறீங்களா? இந்த பூஜை அந்த பூஜை எல்லா காசும் எடுத்துக்கிறீங்களா? இன்னும் பத்தல. அப்புறம் நண்பர்களே, வழக்கமாக உள்ள கோரிக்கை தான், புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு 2 மணி நேர ஆவணப்படம் இருக்குது, அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 3வது கோரிக்கைன்னு இல்லை, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம். தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றும் பதில் போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால. பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும்.
உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம். அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான். லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பார்த்துட்டிங்களா? இப்போ அந்த பெண்மணி வந்து அவங்க சிங்கப்பூரில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்க. அது கோலாலம்பூர்னு சொன்னாங்களா இல்லை சிங்கப்பூர்னு சொன்னாங்களான்னு தெரியல. ஏன்னா சிங்கப்பூர், மலேசியா 2 பகுதியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் நாட்டு பணத்தை வந்து வெள்ளின்னு தான் தமிழர்கள் பேசுவாங்க. அவங்க வெள்ளின்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூராக இருந்தால் அவங்க சொல்கிற கணக்கு பாருங்கள், 1700 வெள்ளிக்கு கருமாதி பண்ணுறதுக்கு லிஸ்ட் எழுதி கொடுத்துருக்குறாராம் ஜாமா. 1700 வெள்ளினா இந்திய மதிப்பின்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபா ஒருத்தர் உள்ள பொருளை வாங்கலாம். அதாவது அதுக்கு சமப்படுத்தி பார்க்குறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு உள்ள மதிப்பிலான பொருளை அந்த நாட்டிலும் வாங்கலாம்னு அர்த்தம். இப்போ சிங்கப்பூரில் வந்து 1700 வெள்ளிக்கு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அது கிட்டத்தட்ட இந்தியாவில் வாங்கக்கூடிய பொருட்கள் 50,000 ரூபாய்க்கு பெருமானம் உள்ள பொருட்களுக்கு சமமான பொருளாக சிங்கப்பூரில் வாங்கலான்னு அர்த்தம். அதுதான் கன்வர்ஷன். சரியா? இதில் மலேசியாவாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 17,000 ரூபா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மலேசியா ரிங்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 10 ருபீஸ் தான், சிங்கப்பூர் டாலர் தான் வந்து 30 ருபீஸ் சம்திங். அப்போ யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் என்னெல்லாம் கேட்டிருக்கான்னு பாருங்கள். அவங்க சொல்கிற லிஸ்ட் என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள். மைலோ வேணுமா? மைலோன்னா அவங்க நிறைய பேருக்கு ஃபேமஸ் ஆகாத பிராண்டுன்னு நினைக்கிறேன். அது அங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பிராண்டு போல். நம்ம ஒரு பூஸ்ட் மாதிரிங்க. கருமாதிக்கு எதுக்குடா பூஸ்ட்டு? கருமாதி பண்ணுற வீட்டில் பூஸ்ட் எதுக்கு? லாக்டோஜன் பவுட்ரு கேட்டிருக்காங்களாம். எது? குழந்தைக்கு உள்ள பால் பவுட்ரு, குழந்தைக்குள்ள பால் பவுட்ரு, லாக்டோஜன்னு, மைலோ, வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான், அரிசி. அதுவும் எவ்வளோ? இப்போ கருமாதிக்கு 10 கிலோ அரிசி வேணுமாங்க. 10 கிலோ அரிசி வச்சு என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கலாமா இல்லையா? இவனுங்க அளவே இல்லாமல் போச்சு பாருங்கள். இவங்களோட ஃப்ராடுத்தனமும் திருட்டுத்தனமும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஊரில் இது மாதிரிலாம் இன்னும் அப்டேட் ஆகிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அந்த கர்மத்தெல்லாம் நம்ம செய்கிறது இல்லைன்றதுனால அந்த மார்க்கெட் ரேட் என்னன்னு நமக்கு தெரியல. இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மார்க்கெட் ரேட்லாம் தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். யாக வளர்க்குறேன், கர்மாதி பண்ணுறேன்னா அதுக்கு எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு எனக்கு சிரிப்பாக வந்துருச்சுங்க. லூசு பயில என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்களேன். அந்த லேடி வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து ஏமாந்து போய் கொடுக்கல உனக்கு, ஏதோ சரி நீயும் பொழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறோம். இல்லைனா தான் எங்கள் மண்டையில் ஒரு வெயிட்டை ஏற்றி வச்சுருக்கிய அப்படின்னு. அந்த வெயிட் என்ன? நீ இதெல்லாம் செய்யலைன்னா உன்னுடைய முன்னோர்கள்லாம் வானத்தில் பசியும் பட்டினியுமா பிச்சை எடுப்பாங்க. அதனால் நீ இதை செஞ்சால் தான் அவங்க அங்கே சோறு பொங்கி சாப்பிட முடியும்னு ஒரு கதையை விட்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ நீங்கள்லாம் அது மாதிரிலாம் கிடையாது சார். நமக்கு எதுவுமே கிடையாது. நம்ம திருமணமே வந்து சுயமரியாதை திருமணம். என் தந்தையார் இறந்து விட்டார் 2011. ஆனால் 2011லேருந்து இன்றைக்கி இது வரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 13 வருடங்கள் ஆகுது. நான் ஒரு நாளும் எந்த காரியமும் செஞ்சது கிடையாது. கருமாதியும் செஞ்சது கிடையாது. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. என் தந்தை, அவர் மீது எனக்கு மிகவும் அன்பு உண்டு, மரியாதை உண்டு, எல்லாமே உண்டு. இன்றும் அவரை தினமும் நினைத்து கொண்டு தான் இருப்போம். அந்த விஷயம்லாம் வேறு. அதை விட்டுட்டு அவர் இறந்துட்டாருன்னா இறந்துட்டார், அவ்வளோதான், முடிஞ்சது. அவர் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இல்லை அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஏஐ கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட திங்க் பண்ணுற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அந்த கம்ப்யூட்டருக்கு கரெக்டாகி எல்லாம் பிரித்து கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டோன்னு வைங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த கம்ப்யூட்டரில் இந்த அறிவு எங்கே போச்சு? அந்த கம்ப்யூட்டர் தான் நினச்சி சிந்திச்சுதே, அந்த சிந்தனையெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்ல முடியும்? அதே போல் தாங்க மனிதனும். மனிதன் வந்து இறந்துட்டான்னா முடிஞ்சது. அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம்லாம் ஒன்றுமே கிடையாது. அதை சொல்லி தான் ஏமாற்றிட்டு இருக்காங்க உங்களை. புரியுதா? நல்ல தயவுசெய்து புரிஞ்சுங்க. எங்கள் தந்தையார் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார், இருந்தார், வாழ்ந்தார், மறைந்தார், முடிஞ்சது. அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது.
அதுக்கப்புறம் ஒரு உலகம் இருக்குது, அங்கே போய் அவர் ஒரு வீடை வாடகை எடுத்து குடியிருந்தாருலாம் கதை சொல்லிட்டு இவங்க உங்கள்கிட்ட காசு வசூல் பண்ணுறாங்க. காசு வசூல் பண்ணுறதுல ஒரு லிமிட்டே இல்லாமல் வசூல் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த லேடியை தான் கேட்குறாங்க, சரியா நீ வந்து கருமாதி பண்ணுற, அதுக்காக உனக்கு ஒரு வேஷ்டி வாங்கி கொடுக்கணும், சரி ஓகே வாங்கி கொடுத்துடலாம், உன் பொண்டாட்டிக்கு பட்டுப்புடவை கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. பொண்டாட்டிக்கு பட்டுப்புடவையெல்லாம் கேட்குறிய எதுக்குடா, உன் பொண்டாட்டி இந்த கருமாதிக்கு வரவா போகிறாங்க, அவங்களுக்கு இப்போ உன் பொண்டாட்டிக்கு கட்டுறதுக்கு பட்டுப்புடவை நான் வாங்கி கொடுக்கணும், உன் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு லாக்டோஜன் பால் மாவு பாக்கெட் நான் வாங்கி கொடுக்கணும், நீ வந்து சாயங்காலமாக போட்டு குடிக்கிறதுக்கு பூஸ்ட் வாங்கி தரணுமா, நான் அதான் மைலோ வாங்கி தரணுமா, இதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு அளவே இல்லாமல் ஏமாத்துறேன். அதுலேயும் சொல்கிறாங்க பாருங்க, இதே மற்ற மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா வந்து கேட்பாங்க, உங்கள் குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்களே, சரி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், என்ன உதவி வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது இங்கே இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு, ஏன்னா மற்ற மதத்தை சார்ந்தவர்களோடு எனக்கு பெரிய பழக்கம்லாம் எதுவும் கிடையாது. இப்போ மற்ற மதம் இல்லை, யாரோடையுமே எனக்கு பெரிய பழக்கமே கிடையாதுன்னு வச்சிங்களேன், அது ஒரு புறம் இருக்கட்டும். இவர்கள் ஏமாற்றுவதின் உச்சகட்டத்தை நோக்கி போகிறாங்கன்றது தான் இந்த சிங்கப்பூர் காணொலியில் நமக்கு தெரியுது. ஸோ அதுக்கு தான் சொன்னேன், சிரிப்புக்கு கேரண்டி, அதை சிரிப்பதோடு இல்லாமல் சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். புரியுதா? அதாவது என் தந்தை இறந்து விட்டார், அவர் நினைவாக அப்போ நான் ஏதாவது செய்யணுமே, முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைனாலும் ஒன்றும் தப்பு இல்லை, செஞ்சு ஆகணும்னு எதுவுமே கிடையாதுங்க. அவர் நினைவாக என்ன செய்யணும், அவர் நினைவை போற்றுங்கள், அவ்வளோதான். அவரை பற்றி நினச்சி பாருங்கள், அவரை பற்றி உள்ள செய்திகளை உங்கள் குழந்தைகளிடம் சொல்லுங்கள். எங்கள் அப்பா இதெல்லாம் செய்வார், எங்கள் அப்பா அதெல்லாம் செய்வார்னு அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அதன் மூலமாக அவர்கள் தன்னுடைய தாத்தாவை பற்றி தெரிந்து கொண்டு அந்த வரலாற்று செய்திகளை அதை வரலாற்று செய்திகளாக மனதில் வாங்கி கொண்டு தங்கள் வாழ்வியலில் அதை அவர்கள் பயன்படுத்த முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் போய் ஒரு ஐயரை கூட்டு வந்து உட்காந்து கர்மாதி பண்ணுறேன், தேவசம் பண்ணுறேன்னா காசு தான் வேஸ்ட்டுங்க. அதன் மூலமாக எதுவுமே நடக்க போகிறதில்ல. புரியுதா? இதைத்தான் ஒரு தடவை எம்ஆர் ராதா சொல்லியிருந்தார், ஒரு படத்தில் சொல்லுவார், எங்கள் அப்பாவுக்கு கருவாடு தாண்டா பிடிக்கும், நீ என்னடா பச்சை கத்திரிக்காய் கொண்டு வா, பிஞ்சு கத்திரிக்காய் கொண்டு வா, பச்சரிசி கொண்டு வான்ற, எங்கள் அப்பா அரிசி சோறே தின்னது கிடையாதுடா, அவர் கருவாடும் கம்பங்கஞ்சி தாண்டா குடிப்பார் அப்படின்னு ஒரு படத்தில் டைலாகே வச்சுருப்பார். ஸோ இப்போ இவங்க கேட்குறது பூரா யார் சாப்பிட்றது கேட்க, அந்த ஐயர் சாப்பிட்றது தான் கேட்குறாரு. புரியுதா? உங்கள் அப்பா சாப்பிட்றதுக்கா உங்கள் அம்மா சாப்பிட்றதுக்கு உண்டான பொருள்லாம் அவங்க கேட்குறது இல்லை. அம்மாவுக்கெல்லாம் கருமாதி கொடுப்பாங்களான்னு தெரியல, ஆம்பளைங்களுக்கு தான் கருமாதி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கிங்க. ஆனால் எந்த அளவுக்கு ஏமாத்துறதுக்கு கிளம்பியிருக்கானுங்க பாருங்க. கருமாதிக்கு பட்டு புடவை வேணுமா, லாக்டோஜன் வேணுமா, மைலோ வேணுமா, இவனுங்களெல்லாம் விட்டு வைக்கலாமாங்க? ஏமாத்துறதுக்கு ஒரு அளவே இல்லாமல் ஏமாற்றிட்டு போகிறாங்கன்னா அப்போ யோசிச்சுங்க. நீங்கள் கொஞ்சம் அசந்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஒரு படத்தில் காமெடியாக வருமே, அந்த படம் பேர் ஞாபகம் இல்லை, சூரியோட அப்பாவா ஒரு பூசாரி வருவார். அதை வந்து ஒரு ஐயர்னு காமிச்சா சென்சார் போர்டில் அலோவ் பண்ண மாட்டான். புரியுதுங்களா? சென்சார் போர்டில் இருக்கிறது தான் அவாதானே இருக்கா, எங்களவா ஏன்டா திட்டுற அப்படின்னு சொல்லி அந்த சீனெல்லாம் கட் பண்ணி விட்ருவாங்க. அதுக்காக தான் கோயில் பூசாரின்ற மாதிரி வச்சு அந்த சீனை உள்ளே வச்சு விட்டாங்க. கருப்பன் ஜாக்கியில் ஜட்டி கேட்குறான், ரேபன் கூலிங் கிளாஸ் கேட்குறான் அப்படின்லாம் இங்கே கிண்டல் பண்ணியிருப்பாங்களே. நான் கிண்டலுக்கு தான் படத்தில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா இங்கே உண்மையிலே வாங்கியிருக்காங்க. மைலோ லாக்டோஜன்லாம் கேட்டிருக்கான் லிஸ்ட்டு போட்டு கொடுத்து. அதான் கேட்டாங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே கேட்குறீங்களா இல்லை உண்மையிலேவான்னு கேட்டால் உண்மையிலே சீரியஸாங்க அப்படின்னு இருக்கான். கடைசியில் இவங்களும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை போல் நீங்களும் ஏமாறுவதற்கு எனது வாழ்த்துக்கள். ஏன்னா நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் கேட்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக அடுத்தால அமாவாசை வந்துச்சு, நான் போய் திதி கொடுக்கணும், தர்ப்பணம் கொடுக்கணும்னு போக தான் போகிறீங்க. மறுபடியும் போய் ஏமாறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாளை மறுபடியும் சந்திப்போம், அடுத்த காணொளியில் மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.